தளபதி விஜயுடைய நடிப்பில் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்தில் இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்த பாடல்களை ரிலீஸ் பண்ணாங்க. மூன்றாவது ரிலீஸ் ஆன ஸ்பார்க் பாடல் பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. யுவன் மியூசிக்ல இப்படி சொதப்புவாரு, இப்படி வச்சு செய்வார்னு எதிர்பார்க்கலாம் ஒரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருந்தாலும், அதை தாண்டி ஏஜிங் லுக்ல தளபதி விஜய் பார்க்கறதுக்கு என்னங்க இவ்வளவு மோசமா இருக்காரு, படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழு ரெடி ஆயிட்டு இருக்காங்களாமா. இதற்கிடையில கோட் திரைப்படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒரு கதை ஒன்று பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அதுல கதை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2004ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மாஸ்கோ மெட்ரோ ரயில்ல நடந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல 40 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலை மையமாக கொண்டே கோட் படம் உருவாகி இருக்கிறதா கூறப்படுது. தீவிரவாதிகளை விஜய் பிரபுதேவா பிரசாந்த்னு அந்த டீம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையா இருக்கும்னு சொல்றாங்க. கடந்த கால ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வரும்போது விஜயுடைய சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு படைக்கு சிக்கலை ஏற்படுத்துது. இந்த சிக்கல்கள் விஜய் மற்றும் அவருடைய குழுவுல நிலைமைத்தன்மையை குறைத்து பரஸ்பர நம்பிக்கையை சதைக்குதாமா. இந்த சவால்களை கடந்து எப்படி தீவிரவாதிகளை விஜய் குழுவினர் பிடிக்கிறாங்க அப்படின்றதான் கோட் படத்தோட கதைன்னு சொல்றாங்க.